வெல்கம் டு அவர் சேனல் தமிழோடு விளையாடு. வாங்க செல்லக்குட்டீஸ், இன்றைக்கி நம்ம இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். இலக்கணம் பேசிக்லேருந்து இப்போ வரைக்கும் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இலக்கணமில் பால் பற்றி பார்க்கலாம். திணையின் உட்பிரிவு பால் ஆகும் சொல்லியிருக்காங்க. திணை அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிற வீடியோ லிங்க்கில் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. திணையோட உட்பிரிவு, அதாவது உயர்திணை, அக்ரிணை, இதோட உட்பிரிவு தான் பால் சொல்லியிருக்காங்க. பால்ங்கிறது பகுப்பு, அதாவது பிரிக்கிறது. பகுத்தல் அப்படின்னா பிரித்தல். இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும் உயர்திணைனா என்ன, அக்ரிணைனா என்ன, உயர்திணையில் இருக்கிறத எப்படி நம்ம பால் வகைகளை பிரிக்கலாம், அதே மாதிரி அக்ரிணைகளை எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு இதில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். சரி, வாங்க வீடியோவுக்கு போகலாம். பால் அப்படிங்கிறது 5 வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் உயர்திணையை எப்படி பிரிக்கிறாங்க, அக்ரிணை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உயர்திணைனா என்னன்னு பார்ப்போம். உயர்திணைனா என்ன? மனிதர்களையும் தேவர்களையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா உயர்திணை அப்படின்னு சொல்லுவோம். இந்த படத்தில் பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரியும். இதில் இருக்கிற மனிதர்கள் எல்லாமே என்னது? மக்கள். அவங்க அம்மாவாக இருந்தாலும் அப்பா இருந்தாலும் யாராக இருந்தாலும் என்ன ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அவங்க என்னவாக இருப்பாங்க? மனிதர்களாக இருப்பாங்க. அதனால அவங்க எல்லாம் என்ன திணை? உயர்திணை. அக்ரிணைனா என்னன்னு கேட்குறீங்களா? அதாவது இப்போ பார்த்தா மனிதர்கள், தேவர்கள், தெய்வங்கள், இவங்களை தவிர மீதி இருக்கிற எல்லாமே அக்ரிணை தாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் பால் எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஓர் ஆணை குறிப்பது ஆண்பால் எனப்படும். அவன் என்ற பெயரில் சுட்டப்படும். அதாவது மனிதர்களில் 2 இனம் இருக்காங்க, ஒன்று ஆண், இன்னொன்று பெண். அதாவது ஆணை குறிப்பது என்ன அப்படின்னா ஆண்பால் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பெண்ணை குறிப்பது பெண்பால் என சொல்லுவோம். ஒரு ஆணை அவன் அப்படின்னு சொல்லி சுட்டப்படும். அதே மாதிரி ஒரு பெண்ணை அவள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்கள். செய்தான், சென்றான், வந்தான், இது எல்லாமே சொல்கிறது எதை பற்றினா ஒரு ஆண் பற்றியது. அதனால் இதெல்லாமே ஆண்பால் தொடர்கள். அதே மாதிரி செய்தாள், சென்றாள், வந்தாள், இதெல்லாமே ஒரு பெண்ணை குறிப்பது. அதனால் இது பெண்பால் தொடர். இப்போ உங்களுக்கு ஆண்பால் பெண்பால் பற்றி புரிஞ்சிருக்கும். இப்போ புரியல அப்படின்னா மறுபடியும் வீடியோ முதலேருந்து போட்டு பார்த்து இன்னொரு முறை கேளுங்க, கண்டிப்பாக புரியும். அடுத்து இந்த படத்தை பாருங்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் மற்றும் மனிதர்களை குறிப்பது பலர்பால் எனப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது பலர் இருக்காங்க, நிறைய ஆண்கள் நிறைய பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பலர் சொல்கிறோம் இல்லையா? அதனால இது என்ன நம்ம சொல்கிறோம்? பலர்பால் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதாங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்கள். அவர்கள் அப்படிங்கிறது பலரை குறிக்குது. இதில் அவர்கள் பெண்களும் இருக்கலாம், ஆண்களும் இருக்கலாம். அதனாலையும் சென்றார்கள் அப்படிங்கிறதுல பெண்களும் சென்றிருக்கலாம், ஆண்களும் சென்றிருக்கலாம். அதனால் அதுவும் பலரை குறிப்பதால் அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா பலர்பால் அப்படின்னு சொல்கிறோம். சரி, வாங்க இப்போ நம்ம அக்ரிணை பற்றி பார்க்கலாம். உயர்திணையில் என்ன பார்த்தோம்? மனிதர்களும் தேவர்களும் கடவுள்களை தவிர மற்ற அனைத்துமே, உலகில் உள்ள அனைத்துமே நம்ம என்ன சொல்கிறோம்? அக்ரிணை அப்படின்னு சொல்கிறோம். அது உயிருள்ளவையாக இருந்தாலும் உயிரற்றவையாக இருந்தாலும் பொருட்களாக இருந்தாலும் எதாக இருந்தாலுமே அது என்னது? அக்ரிணை. அக்ரிணையை நம்ம எப்படி சொல்லுவோம்? அது அப்படின்னு சொல்லுவோமா? அது, இது, அவைகள், இவைகள் அப்படி சொல்லுவோம். ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா அது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க இங்கே. அது சென்றது அப்படின்னா அது அப்படிங்கிறது ஒருத்தரை மட்டும் சொல்கிறது. அதனால் ஒன்றை மட்டும் குறிப்பிடுவதால் அதை என்ன சொல்கிறோன்னா ஒன்றன் பால் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நிறைய இருக்கிறது. அதாவது அக்ரிணை பொருள்கள், அதாவது அக்ரிணை விலங்குகள், இல்லைன்னா அக்ரிணை மரங்கள், செடிகள், அந்த மாதிரி இருக்கிற எல்லாமே ஒன்றிற்கு மேல் இருப்பதை நம்ம என்ன சொல்கிறோம்? ஒன்றை மட்டும் குறிப்பதை அது என்றும், ஒன்றுக்கு மேல் இருப்பதை அவை என்றும் நம்ம சொல்கிறோன்னு பார்த்தோம் இல்லைங்களா? இதில் பாருங்கள், அக்ரிணையில் ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் எவை இருந்தாலும் அவை பலவின் பால் ஆகும். அவை என்ற பெயரில் குறிப்பது பலவின் பால். இப்போ ஒரு டைம் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். பால் பற்றி பார்த்துட்ருக்கோம். நம்ம இப்போது பால்ங்கிறது எவ்வளோ வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம். 5 வகைப்படும். எதனோட உட்பிரிவு பால்னு பார்த்தோம்? திணையோட பிரிவு பால்னு பார்த்தோம். திணைங்கிறது எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அது என்னென்ன திணை? உயர்திணை, அக்ரிணை. மனிதர்களை குறிப்பது
உயர்திணை. அதே மாதிரி தேவர்களையும் கடவுள்களையும் குறிப்பது அதுவும் உயர்திணை தான். மனிதர்களையும் கடவுளையும் தவிர மற்ற அனைத்துமே என்ன திணைன்னு பார்த்தோம், நம்ம அக்ரிணை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் பால் பற்றி பார்த்தோம். திணையின் உட்பிரிவு பால் சொல்கிறோம். ஓர் ஆணை பற்றி குறிப்பது ஆண் பால், ஓர் பெண்ணை குறிப்பது பெண் பால்னு பார்த்தோம். ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சேர்ந்ததை நம்ம பலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை பலர்பால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இப்போ அக்ரிணை. அக்ரிணை ஒன்றை மட்டும் குறிப்பது அதுன்னு சொல்லுவோம்னு சொன்னோம். அந்த அது அப்படிங்கிறது ஒருத்தரை மட்டும் குறிக்கிறதுனால அது ஒன்றன் பால். பல அக்ரிணைகள் சேர்ந்து இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம், அவை அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி குறிப்பிடுறாங்கன்னா பலவின் பால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த படத்தை வச்சு நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போது இதில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இருக்காங்க, அதனால இது என்ன பால், பலர்பால். வெரி குட். இப்போ இந்த படத்தை பாருங்கள். இதில் ஒரு சிறுமி, சிறுமிங்கிறது ஆனா பெண்ணா, பெண். அப்போ இது என்ன பால், வெரி குட், பெண் பால். இந்த படத்தில் பாருங்கள். இதில் யார் இருக்கா, ஒரு சிறுவன், ஒரு சிறுவன். சிறுவன்கிறது என்ன பால், ஒரு ஆணை குறிப்பது, அதனால் இது என்ன பால், ஆண்பால். வெரி குட். இப்போ இந்த படத்தை பாருங்கள். இதில் இருக்கிறது ஒரு கடவுள். என்னன்னு பார்த்தோம், கடவுள்களையும் மனிதர்களையும் குறிப்பது என்ன திணைன்னு பார்த்தோம். வெரி குட், உயர் திணை. இப்போ இந்த படத்தை பாருங்கள். இதில் இருக்கிறது ஒரு விலங்கு. விலங்கை குறிப்பது என்ன திணைன்னு பார்த்தோம், அக்ரிணை. அப்போது ஒரே ஒரு விலங்கு குறிப்பது என்ன பால், ஒன்றன் பால். இப்போ இந்த படத்தில் பாருங்கள். இதில் இருப்பது விலங்குகள். அது விலங்குகள் என்ன திணைன்னு பார்த்தோம், அக்ரிணை. அப்போ பல விலங்குகள் இருப்பது என்ன பால், பலவின் பால். இப்போ உங்களுக்கு இந்த இலக்கணம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் வீடியோஸ் தொடர்ந்து வேணும்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.